நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு சொர்க்கம் நரகம் இருப்பது உண்மையா அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம். சொர்க்கம் நரகம் இருப்பது உண்மைதான். பாவம் அதிகம் செஞ்சவங்க பாவலோகத்திலும், புண்ணியம் அதிகம் செய்தவர்கள் புண்ணிய லோகத்திலும் இறப்பிற்கு பிறகு இருப்பாங்க. பாவலோகம் அப்படிங்கிறது இருள் உலகம். அந்த இடத்துல அவங்கவங்க செஞ்ச பாவத்திற்கு ஏற்ப அந்த ஆத்மா வலியும் வேதனையும் அனுபவிக்கும். மனிதர்கள் தெரிந்து செய்த தவறோ தெரியாமல் செய்த தவறோ எந்த தவறாக இருந்தாலும் அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அதற்கான பலனை அனுபவித்தே ஆகணும். நம்ம ஏற்கனவே இறந்ததற்கு பிறகு 3 பிரிவுல மனிதர்களுடைய ஆத்மா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுல புண்ணிய லோகம், அதாவது ஒளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது அந்த இடத்தை சொர்க்கம் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கும். புண்ணிய லோகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு அவங்க நினைத்த நேரம் வர முடியும். அவங்களுடைய உறவுகளை பார்க்கலாம். அவங்க பிடித்த இடத்திற்கு போகலாம். இருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்தில் இருப்பவர்களுடைய நிலைமை ரொம்பவுமே மோசமா இருக்கும். ஒரே ஒரு முறை மனிதர்களுக்கு அந்த இருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பெரும்பாலான குற்றங்கள் இந்த பூமியில குறைஞ்சிரும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் இறைவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனமாக செஞ்சீங்கன்னாலே இறப்பிற்கு பிறகும் உங்களுடைய ஆத்மா ஒரு நிம்மதியான நிலையில இருக்கும். நம சிவாய.